வணக்கம் என்கேபி நேச்சர். எங்கள் தோட்டத்தில் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிற குடும்பம் இந்த குடும்பம் தாங்க. இங்கே முன்னாடி நிற்கிறது சின்ராசுங்க, அப்புறம் அவங்க மனைவி, துணைவி, இணைவி 2 பேர் இருந்தாங்க. அவங்க சமீபத்தில் தான் இறந்துட்டாங்க. ஒரு தூறல் வந்துட்டால் போதுங்க, மழை வேஞ்சிட்டா போதுங்க, சின்ராஸ் குடும்பத்தை கையில் பிடிக்கவே முடியாதுங்க. நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்குங்க தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க, எல்லா பறவைகளுக்கும் ஆகட்டும் விலங்குகளுக்காக தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்கட்டுன்னு சொல்லிங்க அங்கங்கே உடஞ்சி போன டப்பா இப்போ எல்லாம் இந்த சொட்டு நீர் தண்ணி தானேங்க வச்சுட்ருவோம். அதனால் எல்லா இடத்துலையும் தண்ணி போயிட்டுருக்கும், எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும். அப்போவும் நம்ம பைரவர்களுக்கு வச்சுருக்க தண்ணியில் அதை உழைப்புட்டு போட்டு போனால் தான் இதுக்கு ஒரு சந்தோஷம். அதை தவிர சின்ன பாண்டு ஒன்று செட் பண்ணியிருக்குதுங்க. காலையில் சாயங்காலம் 2 நேரம் சரியாக கரெக்டாக டைமுக்கு வந்துடுவாங்க. நேரம் ஆயிடுச்சுன்னா போதுங்க, அவங்க அரிசி போடுறதுக்கு வாசலில் வந்துட்டு இப்படி தான் கற்றுவாங்க. அரிசி போடுறதுக்கு லேட்டானா கோழி கூட அமைதியாக இருக்குங்கன்னு இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எங்கள் சின்ராஸ் குடும்பம் பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயன்ற வரை இயற்கை காப்போம். நன்றி.